வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 21 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சோ மற்றும் முண்டா இந்த மாநிலத்தின் நடனம் ஜார்க்கண்ட். ஹுட்டார் மற்றும் கர்கா இந்த மாநிலத்தின் நடனம் கர்நாடகா. இந்த மாநிலத்தின் நடனம் திருவாதிர காளி மற்றும் திடம்பு நிறுத்தம் கேரளா. மாஞ்ச் மற்றும் சௌபதோனி இந்த மாநிலத்தின் நடனம் மத்திய பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பால்டி, பேடா, மோன், சிப்பி, சாங்பா மற்றும் காடி. அபுல் கலாம் ஆசாத், ஜே.ஆர்.டி. டாடா மற்றும் சத்யஜித் ரே 1992ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சமரத் ராம்தாஸ் அவருடைய செய்தி தொகுப்பை ஒரு புத்தகமா எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தோட பேர் தசபோதா. கவர்னர் அலுவலகம் பொது சேவை ஆணையங்கள் அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1931 நாம எடுத்துக்கிட்டோம். மூணாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய மாடல் காட்கில் யோஜனா. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனத்தை பிரிவு 224 சொல்லியிருக்கோம். பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் பெண் இந்திரா காந்தி. பகாரியா கழகம் 1778 ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை தோஸ்முச்சை, மாதவ் நரன், கால்டன் நம்சோட். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் சோசியலிசம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமக்ரா சிக்ஷா திட்டம் 2021, பிரதான் திட்டம் 2024, உல்லாஸ் திட்டம் 2022, நுபுன் பாரத் திட்டம் 2021, வித்யாஞ்சலி திட்டம் 2021, தீக்ஷா திட்டம் 2017, சேம் பிளஸ் திட்டம் 2024, நிஷ்டா திட்டம் 2019. இன்டர்போல் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? வால்டெசி உர்கிசா. டென்மார்க்கின் முதல் பிரபஞ்ச அழகி யார்? விக்டோரியா டெர் தேல்விக். இந்தியாவின் 56வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது? குரு காசிதாஸ் தாமோர் திங்லா. 14வது சீனியர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2024 வென்ற மாநிலம் எது? ஒடிசா. 2024 G20 உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? பிரேசில். இந்தியாவின் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? கே. சஞ்சய் மூர்த்தி. AS ராஜீவ் மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். ரவி அகர்வால் CBDT தலைவர். MV ஸ்ரேயாம்ஸ்குமார் இந்திய செய்தித்தாள் சங்கத்தின் தலைவர். விஜயகிஷோர் அகத்கர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர். விபின் குமார் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர். பிரவீனா ராய் இந்தியாவின் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் உடைய தலைவர். கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. நைஜீரிய நாட்டுடைய மிக உயரிய விருது. நரேந்திர மோடி பப்பா நியூகினி நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கம்பெனன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ விருது வாங்கியிருக்காங்க. அப்புறம் கிரீஸ் நாட்டுடைய உயரிய விருது கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆனர். ரஷ்ய நாட்டுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் செயின்ட் அண்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டில் தி ஃபர்ஸ்ட் கால்டு. திரௌபதி முர்மு ஸ்ரீராம் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எல்லோஸ்டர் வாங்கியிருக்காங்க. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 பட்டத்தை வென்றவர் யார்? அரவிந்த் சிதம்பரம். இந்தியாவுடைய 85வது கிராண்ட் மாஸ்டர் பி. ஷியாம் நிகில். ஃபைட் உலக ஜூனியர் ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க ரவுனக் சாத்வானி. கிளாசிக்கல் செஸ் போட்டியில் மேக்னஸ் கால்சனை வீழ்த்திய 3வது இந்தியர் கார்த்திகேயன் முரளி. ஃபைட் அண்டர் 20 பெண்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல திவ்யா தேஷ்முக் ஜெயிச்சிருக்காங்க. லியோன் மாஸ்டர்ஸ் செஸ் தலைப்பை விஸ்வநாத ஆனந்த் ஜெயிச்சிருக்காங்க. இந்திய தேசிய சாம்பியன்ஷிப் 2024 61வது பதிப்பை கார்த்திக் வெங்கட்ராமன் ஜெயிச்சிருக்காங்க. எந்த வாரம் உலக ஆன்டி மைக்ரோபியல் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரம் என்று அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 18 to 24. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து எஜுகேட் அட்வொகேட் ஆக்ட் நவ். ஏப்ரல் 1 to 7 குருட்டுத்தன்மை தடுப்பு வாரம். செப்டம்பர் 1 to 7 தேசிய ஊட்டச்சத்து வாரம். ஜனவரி 11 to 17 தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். மார்ச் 19 to ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் வாரம். ஏப்ரல் 24 to 30 உலக நோய் தடுப்பு வாரம். ஆகஸ்ட் 1 to 7 உலக தாய்ப்பால் வாரம். செப்டம்பர் 17 to 21 இந்திய நீர் வாரம். அக்டோபர் 4 to 10 உலக விண்வெளி வாரம். அக்டோபர் 28 to நவம்பர் 3 விஜிலன்ஸ் விழிப்புணர்வு வாரம்.
சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட டாக்சிக் எபிடெர்மல் நெக்ரோசிஸ் என்பது எந்த வகையான நோய்? ஸோ இந்த ஷார்ட்டா வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாக்சிக் எபிடெர்மல் நெக்ரோலிசிஸ். ஸோ நெக்ரோலிசிஸ் அப்படிங்கிற நோய். ஸோ இந்த டாக்சிக் எபிடெர்மல் நெக்ரோலிசிஸ் அப்படிங்கிற நோய் வந்துட்டு தோல். ஸோ தோல்ல ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய் தான் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். எதனால செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆஸ்திரேலியா நாட்டுல அப்புறம் ஜெர்மனி நாட்டுல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணியிருக்காங்க ஒரு சில மக்களுக்கு இது செலுத்தி. ஸோ அதனாலதான் செய்திகள் இருக்கு. இந்த 10 அதாவது டாக்சிக் எபிடெர்மல் நெக்ரோலிசிஸ் அப்படிங்கிற நோய்க்கு இன்னொரு பேரு லைசிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் லயனாட் 2027 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் 2016ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நீலக்குறிஞ்சி பூவுடைய அறிவியல் பேர் ஸ்ட்ராபிலந்தஸ் குண்டியானா. சண்டிப்புரா கடுமையான வைரஸ் மூளைக்காய்ச்சல் மணல் ஈக்களால பரவுது. சித்தேஸ்வரி கோயில் திருப்புரம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. எத்தூர் நகரம் வனவிலங்கு சரணாலயம் தெலுங்கானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. எந்த ஆயுதப்படை சன்யுக்த் விமோச்சன் பேரிடர் நிவாரண பயிற்சியை நடத்தியது? இந்திய ராணுவம் இதை குஜராத்ல போர்பந்தர் மற்றும் அகமதாபாத்ல நடத்தி முடிச்சிருக்காங்க. சப்த சக்தி கட்டளை சுதர்ஷன் சக்தி பயிற்சி நடத்திருக்காங்க. விசாகப்பட்டினத்துல மிலன் கடற்படை பயிற்சியுடைய 12வது பதிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்திய விமானப்படை ககன் சக்தி பயிற்சி நடத்திருக்காங்க. இந்திய ராணுவம் லடாக்ல பர்வத் பிரகார் பயிற்சி நடத்திருக்காங்க. சுதர்ஷன் சக்தி காப்ஸ் இதோட தலைமையகம் போபால் இருக்கு. இத காப்ஸ் 26 அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சுதர்ஷன் சக்ரா காப்ஸ் வந்துட்டு ஜான்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய துப்பாக்கி சூடு ரேஞ்ச்ல சொலம்பன் சக்தி பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் விண்வெளி பயிற்சி என அந்தரிக்ஷா அபியாஸ் புதுடெல்லியில் நடந்து முடிஞ்சிருக்கு. கீழ்கண்ட எந்த நகரத்தில் துறவி ஆதிநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடைக்கால சமண கோயில் உள்ளது? ரணக்பூர்.